السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما كان ربك ليهلك القرى بظلم وأهلها مصلحون. صدق الله مولانا العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الإسلام ثمانية أسهم: الإسلام سهم، والصلاة سهم، والزكاة سهم، والصوم سهم، وحج البيت سهم، والأمر بالمعروف سهم، والنهي عن المنكر سهم، والجهاد سهم. وقد خاب من لا سهم له. صدق رسول الله صلى الله عليه وسلم. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகையே படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை நடுவாது தழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும், இனிமேல் வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் ஸலாத்தும் சலாமும் ரஹமத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கலிமா சொன்ன நிலைமையில் மரணமாகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபை சஃபர் மாதத்திலே முதல் ஜும்ஆவிலே அல்லாஹ்வுடைய உபதேசம், அல்லாஹ் குர்ஆனிலே அந்த குர்ஆனை பற்றி பேசுகிறான். நபவுன் அலீம் வ அன்தும் அன்ஹு முஅரிதூன். இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு விஷயமும் நபவுன் அலீம், மகத்தான விஷயம், மகத்தான பிரயோஜனமான விஷயம். என்றாலும் நீங்கள் அதை புறக்கணித்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது? குர்ஆனை படிப்பதினால், குர்ஆனை பற்றி குர்ஆனுடைய விஷயங்களை ஜும்மாவுடைய உரையிலே நிகழ்த்துவதினால், அதை கேட்பதினால் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது? எனக்கு என்ன மரியாதை இருக்கிறது? நான் என்ன ஒன்றும் தெரியாமலாக இருக்கின்றேன்? நான் தான் அனைத்தையும் கரைத்து குடித்து விட்டேனே, நான் எதற்கு முன்னதாக வர வேண்டும்? நான் எதற்கு கேட்க வேண்டும் என்றெல்லாம் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். பல்ஹுவ, இது குர்ஆன் சாதாரண விஷயம் கிடையாது. மனிதனுடைய அறிவால் இயற்றப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. ரப்புல் ஆலமீன் அண்ட சராசரத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகனுடைய வார்த்தை. அதனுடைய அர்த்தங்களை படிக்க வேண்டும், அதனுடைய விளக்கங்களை படிக்க வேண்டும். அதனுடைய பயான் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அதற்கு குறிப்பாக அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய உரையை கேட்பதற்கு
மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். உபதேசத்தை கேட்பதற்கு யார் முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டாரோ அவருக்கு அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுத்து விடுவான். உலமாக்கள் கூறுவார்கள், ஒரு நபருக்கு துஆ கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டானே என்றால் அந்த கேட்ட துஆவை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முன்கூட்டியே நாடிவிட்டான். எனவேதான் அவனை துஆ கேட்கும்படி அந்த துஆவிலே ஈடுபடும்படி அல்லாஹ் தஆலா செய்திருக்கின்றான். எனவே துஆ கேட்டு விட்டாலே அல்லாஹ் கொடுப்பதற்கு நாடியதற்கு பிறகுதான் நமக்கு கேட்பதற்கு வாயிலே துஆ கேட்பதற்குண்டான வார்த்தைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். அதை போன்று யாரெல்லாம் மார்க்க விஷயத்திற்கு அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட அந்த ஜும்மாவுடைய குத்துபாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றார்களோ அல்லாஹ் கண்டிப்பாக அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை கொடுத்து விடுவான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் முதலாக ஏற்பட்ட பித்அத் என்ன தெரியுமா? இமாம் ஸைனுத்தீன் மக்தூம் ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், இந்த உம்மத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஏற்பட்ட முதலாக ஏற்பட்ட முக்கியமான ஒரு பித்அத் என்ன தெரியுமா? மார்க்கம் தடை செய்யப்பட்ட ஒரு சுன்னத்துக்கு மாற்றமான செயல் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜும்மாவிற்கு பெருநாள் தொழுகைக்கு செல்வதை போன்று ஹதீஸிலே வரும் முபக்கிரா, புக்ரத் என்றால் அதிகாலை பொழுது, முபக்கிரா யார் ஜும்மாவுக்கு அதிகாலை பொழுதிலே வருகிறாரோ, சூரியன் உதயமான அந்த ஆரம்ப நேரத்திலே பெருநாள் தொழுகைக்கு வருவதை போன்று வருகின்றாரோ என்று அது சிறப்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இந்த உம்மத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய முக்கியமான முதல் பித்அத் ஜும்மாவிற்கு தாமதமாக வருவது. தாமதமாக வர வைத்து அதனுடைய சொற்பொழிவுகளை எதையும் கேட்க விடாமல் ஆக்கி, சுப்ஹானல்லாஹ், நல்ல விஷயத்தை கேட்கும் பொழுது அது தானாக உடல் அமல் செய்யக்கூடியதாக மாறிவிடும். ஒருவன் எதை அதிகமாக கேட்கிறாரோ பார்க்கிறாரோ அது தன்னுடைய வாழ்க்கையுடைய செயலாக மாறிவிடும். அவர் விரும்பியோ விரும்பாமல் மாறிவிடும். கெட்ட ஹராமான பாட்டை, இச்சையை தூண்டக்கூடிய ஹராமான பாட்டை ஒருவர் கேட்டுக்கொண்டே இருந்தாரே என்றால் தானாக அவருக்கு அந்த இச்சை சம்பந்தமான ஹராமான கெட்ட எண்ணங்கள் உதயமாக ஆரம்பித்துவிடும். நல்ல விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாரே என்றால் அவர் விரும்பியோ விரும்பாமலோ தானே அமல் செய்யக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே நல்ல விஷயத்தை கேட்பது, அதற்காக முக்கியத்துவம் கொடுப்பது, இதையெல்லாம் மிகவும் உயர்ந்த உன்னதமான ஒரு அமல். எந்த அளவுக்கு சொல்வார்கள் தெரியுமா? மார்க்க பயான் நடைபெறும் பொழுது அந்த நேரத்தில் குர்ஆன் ஷரீஃபை கூட ஓதக்கூடாது. குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதுவும் வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவது சுன்னத்தான ஒரு அமல். அது நல்ல செயல் தானே. அதை விட மிகவும் நல்ல செயல் அந்த குர்ஆனுக்கு அர்த்தத்தையும் விளக்கத்தையும் போதிக்கப்படக்கூடிய நேரம். அதுவும் ஜும்மா என்பது அல்லாஹ்வால் விதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஜும்மாவுடைய உரையை கேளாமல் சிலருக்கு உள்ளத்திலே தோன்றலாம், எனக்கு ரெண்டையும் நான் செவ்வையாக செய்வேன். ஒன்று குர்ஆனும் ஓதுவேன், நாவு குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கும், என்னுடைய செவி பயானை கேட்டுக்கொண்டே இருக்கும். இது தவறான வார்த்தை, பொய்யான வாதம். அப்படி செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், எந்த நபருக்கும் ரெண்டு உள்ளத்தை நாம் அவனுக்கு உள்ளத்திலே ஆக்கவில்லை. எந்த ஒரு ஆணுக்கும் ரெண்டு இதயத்தை நாம் ஆக்கவில்லை. இதயம் ஒன்றை ஒரு நேரத்தில் சிந்தித்தால் அதே நேரத்தில் வேற ஒன்றின் பக்கம் கண்டிப்பாக சிந்தனை செல்லாது. ஒரு நொடி இது, மற்றொரு நொடி வேறு என்பது வேறு. ஒரே நேரத்தில் இரண்டையும் நான் ஒரு கல்லில் இரண்டு மாங்காவை அடிப்பேன் என்பதை போன்று அதையெல்லாம் கெட்ட எண்ணம். இந்த நேரத்தில் நாம் துஆ செய்து கொண்டிருப்போம், இந்த நேரத்தில் குர்ஆன் ஓதி கொண்டிருப்போம், இந்த நேரத்தில் அல்லாஹ்வை திக்ர், அல்லாஹ்வை நினைத்து அழுது பயானை கேட்காமல் அப்படி செய்யும் பொழுது இந்த நன்மையும் கிடைக்காது, அந்த துஆவுடைய குர்ஆன் ஓதிய நன்மையும் கிடைக்காது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எத்தனையோ நபர்கள் ஜும்மா முடியக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் பள்ளி முழுவதுமாக இமாம் மெம்பரிலே குத்துபா ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது கடைசியில் இடம் இல்லாமல் நிற்கக்கூடிய சூழ்நிலை, ஒலு செய்யக்கூடிய ஹவுஸுடைய இடம் வரை ஆரம்பமான நேரத்தில் மிகவும் சொற்பமானவர்களாக வரக்கூடிய சூழ்நிலை.
இதற்கு ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சகோதரர்களுக்கு இந்த விஷயத்தை ஊட்ட வேண்டும். ஜும்மாவுடைய குத்துபாவை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது, ஜும்மா நாளை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த வாரம் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், உலகத்திலே ஆங்காங்கு அல்லாஹ்வுடைய சோதனைகள், வேதனைகள், அல்லாஹ்வுடைய கோப பார்வை, அல்லாஹ்வுடைய கோர பிடி நடந்து கொண்டிருக்கின்றது. பல நாடுகளிலே, ஜப்பானாக இருக்கட்டும், மற்ற பல நாடுகளிலே வெள்ள பிரளயம், கடல் கொந்தளிப்பு, கடல் சீற்றம், பூகம்பம், நிலநடுக்கம் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய கோப பார்வைகள், தண்டனைகள் பல ஊர்களிலே, பல நாடுகளிலே, உலகளாவிய அளவிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் உண்மையில் அலசி ஆராய்ந்தோமே என்றால் தீர்க்கமான ஒரு முடிவு வரும். அதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, மனிதர்கள் தவறிழைக்கக்கூடியவர்கள். மனிதன் மறதியாளன். இன்சான் என்றாலே நசிய என்சா, நசி என்றால் மறந்தான். மனிதன் மறதியாளன், மனிதன் தவறிழைக்கக்கூடியவன். ஆனால் இந்த வார்த்தையை வைத்து நானும் யோக்கியம் இல்லை, உலகில் எவனும் யோக்கியம் இல்லை என்பதாக தன்னை வைத்த பிறரை சொல்லிவிடக்கூடாது. எத்தனையோ நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய பயத்தால் பிறப்பிலிருந்து அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள் இருப்பார்கள். அறவே இல்லை என்பதாக சொல்லிவிடக்கூடாது. நானும் யோக்கியன், உலகில் எவனும் யோக்கியம் கிடையாது அப்படின்ட்டு அதுல ஒரு பெருமை. எவனும் நல்லவன் கிடையாது, நானும் கிடையாது, அப்ப நமக்கு குற்றம் கிடையாது. மனிதன் என்பவன் தவறிழைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டானவன். நபிமார்கள் மஅசூமீன்கள், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். பல நல்லடியார்கள் மஹ்ஃபூதீன்கள், அவர்களும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். எனவே மனிதன் தவறிழைப்பது சகஜமாக இருக்கின்றது. ஆனால் இந்த உலகம் ஒரு கம்யூனிட்டியாக, எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய உலகம். எவனும் தனிப்பட்ட முறையிலே ஒரு காட்டு பகுதிக்கு சென்று நானே சொந்தமாக யாருடைய உதவியும் இல்லாமல், எந்த மனிதனுடைய முகத்தையும் பார்க்காமல் சொந்தமாக விவசாயம் செய்து, நானே அதை அறுவடை செய்து, நானே அதை சமைத்து, நானே சாப்பிட்டு, எந்த தொடர்பும் இல்லாமல் நான் வாழ்ந்து விடுவேன் என்று உலகில் யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் மட்டும்தான் பிறரை விட்டும் தேவையற்றவன், அறவே தேவையற்றவன். உலகம் முழுவதும் அவன் பக்கம் தேவையாகும். ஆனால் மற்ற எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒருவர் மற்றொருவரோடு தொடர்புடையக்கூடியவராக, சம்பந்தப்படக்கூடியவராகத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அமைத்து வைத்திருக்கின்றான். எனவே தவறு செய்பவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், ஒன்று அறியாமல் செய்யப்பவர்கள் அல்லது வேண்டுமென்றே செய்பவர்கள் இருப்பது சகஜம். ஆனால் அந்த தவறை பார்த்தும் அவருடைய உறவினரோ, அவருடைய நண்பரோ, அவருடைய மஹல்லாவாசியோ, அவருடைய ஊர்க்காரரோ, நாட்டுக்காரரோ, அல்லது எந்த நாட்டை சேர்ந்தாலும் பிரயாணத்திலே சந்திப்பு ஏற்பட்டாலும் ஒருவர் செய்யக்கூடிய தவறை பார்த்துவிட்டு அதை திருத்துவதற்கு அவருக்கு அன்பான முறையிலே, எல்லோருக்கும் முன்னால் தன்றா அடித்து கொண்டு இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இப்படியெல்லாம் பாவம் செய்கிறார்கள் என்று சொல்வது அல்ல. அது மிகப்பெரிய சாபத்திற்குண்டான செயல். மாறாக அவரிடத்திலே தனியாக சென்று அன்பாக சொல்லி, பாசமாக சொல்லி அவரை அந்த பாவத்திலிருந்து திருத்துவதற்கு எல்லா மூமினும், மற்ற எல்லா மூமின்கள் விஷயத்தில் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் இஸ்லாம் கூறக்கூடியது மிகவும் ஆழமானது. மனிதனுடைய வார்த்தை அல்ல. உலகத்திலே மனிதவியல் சட்டம் என்பது வேறு, குர்ஆனுடைய சட்டம் என்பது வேறு. மனிதனுடைய அறிவிலே ஒன்று பாவம், இது நன்மை என்பதாக தெரியும். ஆனால் குர்ஆன் அதை ஆழமாக சொல்லும். மனிதனுடைய அறிவு எதை நல்லது என்று சொல்கிறதோ அதை குர்ஆன் தவறு என்பதாக சொல்லும். உதாரணமாக, நான் நல்ல முறையிலே வாழுகிறேன், அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நான் என் கபருக்கு பதில் சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன், எனவே நான் என்னை பார்த்து கொள்வேன். பிறர் எவர் எப்படி சென்றால் என்ன, எவர் எக்கேடு கட்டு சென்றால் என்ன என்று ஒருவர் அமைதியாக தன்னை காத்து கொண்டிருக்கிறார். உலக மக்கள் இதை சரி என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் மார்க்கம் என்ன தெரியுமா சொல்கிறது? சுப்ஹானல்லாஹ், தப்பு நடப்பதை, அநியாயம் நடப்பதை, ஹராம் நடப்பதை, மார்க்கத்திற்கு மாற்றாக நடப்பதை பார்த்தும்
முதலிலே கையால் தடுப்பதற்கு சக்தி இருந்தால் அதிலே தடுக்க வேண்டும். நாவால் சொல்லி தடுக்க சக்தி இருந்தால் நாவால் தடுக்க வேண்டும். அல்லது மூன்றாவது, கல்பிலே அதை வெறுத்தாவது ஒதுக்க வேண்டும், அவரிடம் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். எவன் என்ன செய்தாலும் என்ன, அவன் கபருக்கு அவன், நான் என்னுடைய கபருக்கு நான் அவனோடு சேர்ந்து சாப்பிடுவேன், சேர்ந்து குடிப்பேன், நண்பனாக இருப்பேன் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய பார்வையில் தவறு நடக்கும் பொழுது நீ ஒன்று அன்பாக பண்பாக சொல்லி அவரை உன்னுடைய நாவால் தடுக்க வேண்டும். அதை கேட்கவில்லையா, கையை பிடித்து இழுத்தாவது அவரை தடுக்க வேண்டும். அதுவும் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் அந்த நேரத்திலாவது கல்பிலே வெறுத்து ஒதுக்க வேண்டும். நான் கெட்டவனை நண்பனாக ஆக்கிக் கொள்வேன் என்று ஒருவர் இருந்தால் இஸ்லாத்தின் பார்வையில், குர்ஆனுடைய பார்வையில் இந்த கெட்டவரோடு சகவாசம் வைத்துக் கொண்டிருப்பவனும் அந்த கெட்டவரோடு சேர்ந்தவனாக ஆகிவிடுவான். தடுப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. மனதளவில் கூட கடைசியாக தாலிக்கு அலோஃபுல் ஈமான், ஈமானில் ரொம்ப பலகீனமானது மனதளவிலே வெறுத்து ஒதுக்குவது. அதையும் செய்யவில்லை என்றால் அவரும் அதோடு கூட்டுக்காரராக ஆகிவிடுவார் பாவத்தில். ஏன், வட்டிக்கு கொடுப்பவர், வட்டிக்கு வாங்குபவர், வட்டிக்கு எழுதி கொடுப்பவர் அந்த விஷயத்தை எழுதுவார்கள் அல்லவா, வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுபவர் எல்லோரும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவர்கள், எல்லோரும் பாவத்தில் கூட்டானவர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. என்ன காரணம்? இவர் வட்டி கொடுக்கவில்லை, வாங்கவில்லை, எழுத தெரியவில்லை, எழுதி தாருங்கள் என்பதாக ஒரு ரைட்டரை வைத்து எழுதுகிறார். வட்டிக்காக எழுதினால் அவரும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர். அதை வைத்து பணம் வாங்கினால் அது ஹராமான பணம். சாட்சி கையெழுத்து தான் போடுகிறார், இவர் பாவத்தை செய்யவில்லை, இவரும் அதிலே கூட்டாகி விட்டதனால் இவரும் சமமாக ஆகிவிடுவார். இதே போன்றுதான் நல்ல விஷயத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜிஹாதுக்கு சென்றிருக்கிறார்கள். போருக்கு செல்லும் பொழுது ஒரு பொது விதி என்ன தெரியுமா? சில போருக்கு பொது அறிவிப்பு வரும், யார் யாரிடத்திலே வாகனம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும் வாருங்கள். சில போருக்கு யாருக்கு தாய் தந்தையர்கள் வீட்டிலே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் படுத்த படுக்கையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் போருக்கு வரக்கூடாது. தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதுதான் உங்களுக்கு போர். சிலர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவர் வரக்கூடாது. சிறுவர்கள் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, முதியோர்கள், இப்படி ஒவ்வொரு போருக்கும் ஒரு அறிவிப்பு செய்யப்படும். அந்த அடிப்படையிலே போருக்கு உண்மையில் வர முடியாத தங்கடத்திற்குரியவர்கள், காரணம் உண்மையான தக்க காரணத்தினால் போருக்கு வரக்கூடிய முடியாதவர்கள் மதீனாவிலே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், பல மைல் தூரம் கடந்து விட்டார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள், இன்னபில் மதீனத்தி அக்வாமன், மதீனாவிலே சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போருக்கு வரவில்லை, அவர்கள் தக்க காரணத்தில், உண்மையில் தக்க காரணம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் மனது முழுவதும் இங்கே இருக்கிறது. இவர்கள் இந்த நேரத்தில் இந்த பகுதியை அடைந்திருப்பார்கள், இந்த நேரத்தில் போர் ஆரம்பமாக இருக்கும், இந்த நேரத்தில் இப்படி நடக்கும், என்ன ஆகப் போகிறதோ என்று முழுக்க சிந்தனை இவர்கள் மீது முஹப்பத், போருக்கு சென்றவர்கள் மீது முஹப்பத்தாக இருக்கிறார்கள். தக்க காரணத்தினால் வர முடியவில்லை. எனவே போருக்கு வந்த தோழர்களே, நீங்கள் ஒவ்வொரு மேட்டிலே ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும், ஒவ்வொரு புழுதி படும் பொழுதும் நரக நெருப்பு எப்படி உங்களுடைய உடலின் மீது ஹராமாக்கப்படுகிறதோ அதே போன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் போருக்கு வராமல் வீட்டிலே மதீனாவிலே இருக்கக்கூடிய தக்க காரணத்தோடு வராமல் இருப்பவர்களுக்கும் நன்மை கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. கண்ணியமானவர்களே, ஒருவர் ஒரு நாடு அல்ல பல நாடு ஒரு சிறுபான்மையினர்களாக அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், கொலை செய்கிறார்கள், அவர்களுக்கு உணவை தடை செய்கிறார்கள். ஏன்? அவர்கள் தங்களுடைய சுமைகளை கழுதையில் கொண்டு செல்கிறார்கள் என்பதற்காக கழுதையை எல்லாம் திருடுகிறார்கள், மின்சாரத்தை துண்டிக்கின்றார்கள், எல்லா தண்ணீர் கிடைக்க விடாமல் ஆக்குகிறார்கள். அநியாயம், அட்டூழியம், தக்க காரணமின்றி அநியாயமாக ஒரு நாட்டின் மீதோ அல்லது ஒரு குடும்பத்தாரின் மீதோ ஒரு ஊரின் மீதோ வேறு எவரெல்லாம் செய்கிறார்களோ அந்த செய்யக்கூடியவன் அவன் மட்டும்தான் பாவி என்பதாக இஸ்லாம் கூறவில்லை. அதற்கு யாரெல்லாம் தன்னால் நேரடியாக சென்று கையால் தடுக்க முடிந்தால் கையால் தடுக்க வேண்டும், அல்லது தூரமாக இருக்கிறது அல்லது செல்ல முடியவில்லை,
நம்முடைய நாவை வைத்தாவது எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும், அல்லது மனதளவிலாவது அவனை வெறுத்து அவனுக்காக பத்துவா செய்து அந்த பாவப்பட்ட அப்பாவி மக்கள் சிறுபான்மையினர்கள் கொடுமைப்படுத்தக்கூடிய அகதிகளுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செய்யவில்லை என்றால் அவர் செய்து கொண்டிருக்கிறார், நமக்கு என்ன என்பதாக எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்ப்பு கொடுக்காத எந்தெந்த நாடுகள் இருக்கின்றனவோ அத்தனை நாடுகளும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரியதாக மாறிவிடும். நாங்கள் பலஸ்தீன மக்களை எந்த கொடுமையும் செய்யவில்லை, அவர்கள் தானே செய்கிறார்கள். அதற்கு யாரெல்லாம் கங்கணம் கட்டி எதிர்ப்பு குரல் கொடுக்கவில்லையோ, தன்னால் எதை செய்து தடுக்க முடியுமோ அதை தடுக்க முயற்சி செய்யவில்லையோ, அவர்கள் எல்லாம் அந்த பாவத்தில் கூட்டானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவம் செய்பவர்களுக்கு மட்டும் தண்டனை இறங்கும் என்பதாக நினைத்து கொள்ளாதீர்கள், பாவத்தை தடுக்காமல் இருந்தவருக்கும் சேர்த்து தான் தண்டனை இறங்கும், அவரும் பாவத்தில் கூட்டாளியாக இருக்கின்றார். ஒரு தடவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை பற்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது, கீழ யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, துஹ்லகுல் கரியத்து வ ஃபீஹா சாலிஹூன், ஒரு ஊர், அதில் சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள், அந்த ஊரிலே மக்கள் பாவம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். இந்த நல்லடியார்கள் இருக்கும் பொழுதும் அந்த ஊருக்கு தண்டனை வரும் பொழுது இந்த நல்லடியார்களும் அழிக்கப்படுவார்களா, இவர்கள் மீதும் தண்டனை இறங்கும் என்பதாக கேட்கப்பட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆம், இந்த நல்லடியார்கள் அவர்கள் மீதும் தான் தண்டனை இறங்கும். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், கீழ பிமை யா ரசூலல்லாஹ், என்ன காரணம், அவர்களுக்கு ஏன் தண்டனை இறங்கிறது? ஊரிலே பலர்கள் பாவம் செய்கிறார்கள், ஒரு மஹல்லாவிலே சிலர்களோ பலர்களோ பாவம் செய்கிறார்கள், மற்றவர்கள் நல்லவர்களாக வாழ்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த நல்லவர்களுக்கு ஏன் இறங்குகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பி தஹாவுனிஹிம் வ சுகூதிஹிம் அன் மஆசில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக பாவம் நடைபெறும் பொழுது இவர்கள் அதை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் அமைதியாக வாய் மூடி இருந்ததின் காரணமாகவும், அந்த பாவம் அது சாதாரணதாக அந்த பாவத்தை அற்பமாக நினைத்தால்தான் இவர்கள் அமைதியாக இருப்பார்கள், அதன் காரணமாக இவர்களும் அழிக்கப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, எனவே பாவத்திற்கு ஒரு காலம் உடந்தையாக ஆகிவிடக்கூடாது. குர்ஆனிலே ஒரு வசனம், நரகத்திற்கு 7 தட்டுகள் இருக்கின்றன, இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், முனாஃபிகீன்கள் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள் என்று வருகிறது. நயவஞ்சகம் இருமுகமுடையவர்கள், இங்கும் நல்லவனை போன்று நடித்துக் கொள்வார்கள், அங்கும் நல்லவனை போன்று நடித்துக் கொள்வார்கள். ஏன் தெரியுமா? இவர்கள் பாவிகளை விட நரகத்தின் அடித்தட்டிலே ஏன் இருக்கிறார்கள்? இவர்கள் இவன் தப்பு செய்கிறான், அநியாயம் செய்கிறான் என்று கூட இருந்து தெரிந்தும் அதை தடுக்காமல், ஒரு கால் இவர் வெற்றி பெறலாம் அல்லது அவர் வெற்றி பெறலாம், இவனிடமிருந்து நமக்கு சில லாபங்கள் வரலாம், அவனிடமிருந்து லாபம் வரலாம், எங்கு நீதம் அநியாயம் அதை பார்க்க தேவையில்லை, இவனிடமும் நடித்துக் கொள்வோம் அவனிடமும் நடித்துக் கொள்வோம் என்பதாக இருப்பதினால் பாவம் செய்தவனை விட இந்த இருமுகம் உடையவன் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பான். பாவம் செய்வதை அறிந்தும் தடுப்பதற்கு சக்தி இருந்தும் இல்லாததின் காரணமாக. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், பாவம் செய்பவருக்கு மட்டும் தண்டனை இறங்காமல் மற்ற நல்லவருக்கும் சேர்ந்து ஏன் தெரியுமா இறங்குகிறது? ஒவ்வொரு அமலுக்கும் கூலி அந்த இனத்தை சார்ந்தே கிடைக்கும், ஒவ்வொரு அமலுக்கும் கூலி அந்த இனத்தை சார்ந்தே கிடைக்கும். ஒருவர் பிறருக்கு இறக்கப்பட்டால் அல்லாஹ் இவர் மீது இறக்கப்படுவான். ஒரு கூட்டம் பாவம் செய்யும் பொழுது இவர் உண்மையில் அவர்கள் மீது பிரியம் வைத்திருந்தால், இவர்கள் இந்த பாவத்தினால் மறுமையில் நரகத்துக்கு செல்வார்களே, உலகத்திலே அல்லாஹ்வுடைய தண்டனையால் அழிக்கப்படுவார்களே என்று அவர்கள் மீது உண்மையான இரக்கம் பாசம் இருந்தால் அவர்களை தடுத்து காத்திருப்பார்கள். அப்படி அவர்கள் மீது உண்மையான பாசம் இல்லாததன் காரணமாகத்தான் அவன்தானே பாவம் செய்கிறான், அவன்தானே தண்டனை அனுபவிப்பான், நமக்கு என்ன ஆகிவிட்டது என்று அவர்கள் மீது இறக்கப்படாமல் இருந்ததின் காரணமாக அல்லாஹ் தண்டனை இறக்கும் பொழுதும் இவர்கள் மீதும் அல்லாஹ் இறக்கப்படாமல் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகிறான் என்பதாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹு தஆலா. கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முனாஃபிக்காக நடிக்காமல் உலகில் வாழ முடியாது. குடும்பமாக இருந்தாலும், ஊராக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் என்று ஒரு நன்மையை போன்று போதிக்கப்படுகிறது. முனாஃபிக்காக நடி, இருமுகமுடையவனாக இரு,
யார் இருமுகம் உடையவனாக இருக்கிறானோ, இரு நாவு உடையவனாக இருக்கிறானோ, இங்கு ஒரு பேச்சு அங்கு சென்று இவர்களுக்கு பாதகமாக, நரகிலே அவனுக்கு 2 நாவு இருக்கும், நெருப்பால் ஆன 2 நாவு இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, உலகிலே பல அல்லாஹ்வுடைய கோப பார்வை, கொடூர பிடி, கோர பிடி பிடிக்கப்படுவதற்கு, இயற்கை சீற்றங்களால் அழிக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அநியாயம் செய்பவர் எந்த நாடாகவோ, எந்த மஹல்லாவாகவோ, எந்த வீட்டிலே குடும்பத்திலே ஒரு நபராக இருந்தாலும் அவன்தானே செய்கிறான், நமக்கு என்ன என்று இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தண்டனை ஒட்டுமொத்தமாக இறங்குகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தை தெளிவான ரீதியிலே அறிந்து புரிந்து அமல் செய்யக்கூடிய நசீபை, பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.